இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா சாலிட் கண்டக்டிங் ஸ்பியர் ஹேவிங் ஏ சார்ஜ் கியூ இஸ் சரௌண்டட் பை அன் அன்சார்ஜ் கான்சென்ட்ரிக் கண்டக்டிங் ஹாலோ ஸ்பெரிக்கல் ஷெல். ஃபர்ஸ்ட் அப்போ அதை நம்ம ரஃபாக வரைஞ்சிக்கலாம். ஸோ இது சாலிட் கண்டக்டிங் ஸ்பியர்னு எடுத்துக்கிட்டேன்னா இதுக்கு என்ன சார்ஜ் இருக்குது? கியூ சார்ஜ் இருக்கு. சரியா? ஃப்ரம் த சென்டர் டு த ரேடியஸ், நான் ரேடியஸ் என்னன்னு எடுத்துக்கிறேன் ஏ. அப்போ இங்கே ஒரு பாயிண்ட்ல எனக்கு பொட்டன்ஷியல் வேணும்னா என்னது? விஏ ஈக்குவல் டு கே கியூ பை ஏ. கரெக்டா? நெக்ஸ்ட் இப்போ இதை சுற்றி நம்ம என்ன வைக்கிறோம்? ஒரு ஹாலோ ஸ்பெரிக்கல் ஷெல் வச்சிருக்கோம். கான்சென்ட்ரிக், அதாவது சென்டர் ரெண்டுத்துக்கும் சேம் ஹாலோ ஸ்பெரிக்கல் ஷெல் வச்சிருக்கோம். ஆனால் அதுக்கு சார்ஜ் எதுவும் இல்லை. இப்போ என்ன சொல்றாங்க? இதுக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அவுட்டர் சர்ஃபேஸ் எடுத்தோம்னா, அப்போ அவுட்டர் சர்ஃபேஸ் பாயிண்ட் என்னன்னு எடுத்துக்கலாம்? பின்னு எடுத்துக்கலாம். அதனுடைய ரேடியஸ் நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்? ஸ்மால் பின்னு எடுத்துக்கிறேன். இதுக்கும் அதுக்கும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னன்னு கொடுக்குறாங்க? வின்னு எடுக்கிறாங்க. அப்போ விபி கண்டுபிடிங்க. விபிங்கிறது பாயிண்ட் பி எங்க இருக்குப்பா? அவுட் சைட் பாயிண்ட். நமக்கு தெரியும் ஷெல்லுடைய ஸ்பியரோ ஷெல்லோ கண்டக்டிங்ல அவுட் சைட் பாயிண்ட்டுக்கு என்னது? அவுட்டர் பாயிண்ட்டுக்கு நமக்கு பொட்டன்ஷியல் கே கியூ பை ஸ்மால் ஆர். ஸ்மால் ஆர் என்னதுப்பா? டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர். கரெக்டா? டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர். அப்போ நமக்கு இங்க என்னது? பிங்கிறது தான் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர், கே கியூ பை பி. இப்போ இதுக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க? விஏ மைனஸ் விபி கொடுத்துருக்காங்க. kq by a minus kq by b. இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. பட் இப்போ என்னன்னா, if the shell is now given a charge of minus 3q, then the new potential difference between the same two surface. இப்போ நான் என்ன பண்றேன்னா, இங்க ஒரு minus 3q கொண்டு வரேன். ஆல்ரெடி இங்க ஒரு q இருக்கு. அப்ப இப்போ நம்ம ஒரு பொட்டன்ஷியலும் மாறுமா? VA கண்டுபிடிங்க. செகண்ட் கேஸ்ல VA கண்டுபிடிச்சோம்னா at point A ஃபர்ஸ்ட் சார்ஜ் என்னது? Qனால வரணும். கியூங்கிறது அதனுடைய சர்ஃபேஸ்ல இருக்கு. அப்ப சென்டர்ல இருந்து சர்ஃபேஸ் வரைக்கும் என்னதான் அந்த இது ரேடியஸ் தான் எடுத்துக்கணும். ஸோ கே கியூ பை ஏ. ஆனா பி பாயிண்ட்லயே சார்ஜ் இருக்கு இல்லையா? அந்த சார்ஜ்னாலையும் ஏல ஒரு பொட்டன்ஷியல் வரும் இல்லையா? அப்ப அதுக்கு என்ன வரும்? மைனஸ் 3q பை 3kq பை, அது எங்க இருக்கு? டிஸ்டன்ஸ் பில இருக்கு. அப்ப 3kq பை பி. இந்த பாயிண்ட் ஏ எங்க இருக்கு? அவுட்டர் ஷெல்லுக்குள்ள இருக்கு. அப்ப எடுக்கும் பொழுது நம்ம என்னதான் எடுக்கணும்? அவுட்டர் ஷெல்லுடைய ரேடியஸ் தான் எடுக்கணும். கரெக்டா? அப்ப 3k. அப்ப விபி என்னப்பா? விபி எடுத்தோம்னா இப்ப பாயிண்ட் ஏ எங்க இருக்கு? பாயிண்ட் இந்த சார்ஜ் கியூ எங்க இருக்கு? உள்ள இருக்கு. அப்ப கே கியூ பை, இங்க என்ன எடுக்கணும்? ஏ எடுக்க கூடாது. ஏன்னா இந்த கியூ சார்ஜ் ஷெல்லுக்குள்ள இருக்கு. சென்டர்ல இருந்து ஷெல்லுடைய அவுட்டர் சர்ஃபேஸ் வரைக்கும் நமக்கு பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட். அப்ப அதுக்கு ரேடியஸ் தான் நம்ம எடுப்போம். ரேடியஸ் ஆஃப் த அவுட்டர் ஷெல் என்னது? பி. சரியா? மைனஸ் இங்க என்ன வரும்? அத இந்த பாயிண்ட் 3q சார்ஜ் எங்க இருக்கு? ஷெல்லுடைய சர்ஃபேஸ்ல இருக்கு. அதனால மைனஸ் 3kq பை பி தான் எகெயின் இங்க வரும். சரியா? இப்ப நம்ம VA மைனஸ் VB கண்டுபிடிக்கணும். kq பை A மைனஸ் 3kq பை B மைனஸ் kq பை B மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும் 3kq பை B. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுது. அதனால எனக்கு kq பை A மைனஸ் kq பை B. இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறோம். ஈக்குவேஷன் 1 and 2 பார்த்தோம்னா 1 ஈக்குவல் டு 2 இல்லையா? அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ரிமைன் சேம். அப்போ ஆன்சர் V தான் வரும்.